வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல மழைக்கு ஏதமாக ஒரு இஞ்சி குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஆல்ரெடி நான் உங்களுக்கு இஞ்சி குழம்பு பண்ணி காமிச்சிருக்கேன், வறுத்து அரைச்சி பண்ணி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி சாம்பார் பொடியெலாம் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்த்த உடனே டக்குன்னு பண்ணிடுற மாதிரியான ஒரு இஞ்சி குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் தேங்காய் போட்ட கறி நல்லாயிருக்கும், இல்லைனா காரக்கறி நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கறி தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். நான் தேங்காய் நல்ல ஒரு அரை கப்புக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதே ஈக்குவலாக இஞ்சியும் நல்ல ஒரு பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு அரை கப்புக்கு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், தேங்காய் ஒரு அரை கப்பு, அதே அளவுக்கு இஞ்சியும் எடுத்துகிட்ருக்கேன் நான். ஸோ இந்த இஞ்சியும் தேங்காயும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அரைச்சின்னு வரத்துக்கு முன்னாடி அடுப்பில் கற்சட்டி வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது காயறதுக்குள்ளே தேங்காயும் இஞ்சியும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். அதே மாதிரி இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் சின்ன வெங்காயம் என்கிட்ட ஒரு 5-6 சின்ன வெங்காயம் தான் இருந்தது. அதனால் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். ஸோ இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அது காயறதுக்குள்ளே கட் பண்ணிக்கலாம். தேங்காயும் இஞ்சியும் அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் நம்ம கற்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருந்தோம். அதை நல்லா காஞ்செடுத்து தாளிச்சிடலாம். கடுகு, வெந்தயம், பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, சாம்பார் பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. சாம்பார் பொடி உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அரைச்ச தேங்காயும் இஞ்சியும் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு அப்புறம் புளி தண்ணி விடலாம். இப்போது ஒரு லெமன் சைஸில் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ புளி தண்ணி சேர்த்துடலாம். நாம் இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கு, அது காஞ்சின்னு இருக்கு. நம்ம உருளைக்கிழங்கை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் பொடி, இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு, அப்புறம் மிளகாய் பொடி, பெருங்காயம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வெந்தெடுத்து அரிசி மாவு தூவிக்கலாம். இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வரதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பரத்தி விட்டுருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடும்.
இஞ்சி குழம்பும் பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. ஸோ ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு கறியும் ரெடி ஆகிடுது. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இஞ்சி குழம்பு இந்த மழைக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் தோசைக்கு கூட தொட்டுட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டுன்னு இந்த பிசைஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் வயிறு மந்தமாக இருந்தால் கூட நல்லா கலகலன்னு ஆகிடும். இதை பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா நம்ம நல்லா கொதிக்க விட்டுறோம். கொதிக்க விட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுறதுனால நல்லாயிருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான ஒரு இஞ்சி குழம்பு. அது தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கறி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம குலாப் ஜாமுன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு குலாப் ஜாமுன் பண்ணலான்னு கோயா வாங்கி வச்சுருந்தேன், பட் பண்ண முடியல. ஸோ இப்போ அதை சேர்த்து தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்வீட்லெஸ் கோயா 1 கப்பு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, ஒரு 2 சிட்டிகை சோடா, பேக்கிங் சோடா. எல்லாத்தையும் போட்டு நம்ம பிசைஞ்சாச்சு. தண்ணியோ பாலோ எதுவுமே விடலை. ஸோ அந்த ஸ்வீட்லெஸ் கோயாவில் இருக்கிற அந்த ஈரப்பதத்திலே நம்ம பிசைஞ்சாச்சு. பாருங்கள், உருட்டி பார்த்திங்கன்னா தெரியும், உருட்டை வரும். தெரியுதா? அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சிரப்பு வச்சுக்கலாம். இந்த பக்கம் பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தண்ணி சர்க்கரை நனைகிற அளவுக்கு விட்டுக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒரு 1.5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அது கரையட்டும். இப்போ கையில் நெய் லைட்டாக தடவிட்டு உருட்டி வச்சுக்கலாம். நாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கொதிச்சா போதும், பாகெல்லாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், லைட்டாக பிசு இருந்தால் போதும். ஸோ பாகெல்லாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது இதுக்கு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணிடுறேன். பாகில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அப்போ தான் குலாப் ஜாமுன் நல்ல நெய் வாசனையோடு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து ரொம்ப ஹையாக வச்சு பொரிக்காதீங்க, மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு பொரிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ரொம்ப விட்டுட்டிங்கன்னா கசந்து போயிடும்.
இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் எடுத்துட்டா போதும். அதுக்கப்புறமா பார்க்கலாம் நம்ம. குலாப் ஜாமுன் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து தேன்குழல் தான் பண்ண போகிறேன். ஏற்கனவே தேன்குழல் மாவு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். நான் அதோட லிங்க் வேணாலும் நான் தரேன் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வந்து மில் ஹவுஸ்லேயும் கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் வாங்கிட்டு பண்ணலாம், அரைச்சிட்டும் பண்ணலாம். நான் எப்பயுமே அரைச்சி வச்சுக்கிறது. ஸோ அது ரெடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருங்காயப்பொடி, உப்பு சேர்த்தேன். அப்புறம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து சூடான எண்ணெய் விடுறேன். நான் வந்து சூடான எண்ணெய் விட்டேன். உங்களுக்கு வெண்ணெய் இருந்ததுன்னா வெண்ணெய் போட்டுக்கலாம். அப்படி வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட விட்டுக்கலாம். நான் தேன்குழல் அச்சு போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே நீங்கள் எடுத்துகிட்டு மேலாக பாருங்க மிளகாப்பொடி தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா, இட்லி மிளகாப்பொடி தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இது சாஃப்டாக இருக்குமா தெரியுதா? ரொம்ப சவுண்டெல்லாம் வராது, சாஃப்டாக இருக்கும். அந்த இட்லி மிளகாப்பொடியோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேன்குழல் வந்து ரெடி ஆகிடுது. இது ஃபஸ்ட்டு கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன் தெரியுமா, நான் சாஃப்டாக நீங்கள் வந்து பொரிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து எடுத்துட்டு அதுக்கு மேலே இட்லி மிளகாப்பொடி தூவி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நிக்கில் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 மட்டும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு மிச்சதெல்லாம் கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துட்டேன். முடிஞ்சிடுது தேன்குழல் மாவு. தேன்குழல் மாவு உங்களுக்கு அரைக்கணும் அப்படின்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். வேணும்னா நீங்களும் அரைச்சிக்கலாம். மில் ஹவுஸ்லேயும் இருக்குது, வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்.